Hi friends, welcome. This is Shivaji. Friends, video போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers friends எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் friends. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியாது. ஏன்னா ஒரு யூடியூபர் வந்து 5 வருஷம் வந்து ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸோடைய சப்போர்ட் இல்லாமல் நிற்க முடியாது, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியாது. வராங்க ஒரு சில வந்து 1 வருஷம் 2 வருஷம் வந்து வராங்க, நிற்கிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறாங்க, ஒரு தம்ப்நெயில்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன் தம்ப்நெயில்லாம் போடுவாங்க. சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறவங்க வந்து ரொம்ப ரேர். இப்போ நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். இப்போது 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு அதாவது ஒரு ரியாலிட்டி பற்றி பேசி நிற்கணும். அதாவது மேஜிக் பற்றி பேசக்கூடாது, மிரக்கல் பற்றி பேசக்கூடாது. எப்போவாச்சும் ஒரு டைம் நடக்கிறத வச்சு நம்ம வந்து பேசி ரொம்ப நாள் நிற்கிறது வேறு. ஒரு ரியாலிட்டி பற்றி பேசி ரொம்ப வருஷம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 5 வருஷம் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு மேலும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க அனைத்து வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதியிலையும் வந்து ரியாலிட்டி பற்றி விரும்புகிற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 90% பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மிரக்கல் தான் விரும்புவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், அப்புறம் வந்து ஒரு 100 ரூபா போட்டால் 200 ரூபா டபுள் இப்படி பண்ணலாம், ட்ரிபிள் இப்படி பண்ணலாம், மாதத்தில் வந்து நம்ம விட்ட லாஸ்லாம் இப்படி ரிகவர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கு ஒத்து வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, எது நடக்குமோ அதான் நடக்கும், வேறு வழி கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்னுடைய 7 இயர்ஸ் லாஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ஒரு டைம் பாருங்கள். அதில் ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துருக்கலாம், அல்லது ரிப்பீட் இந்த வீடியோவில் சொல்லலாம். உங்களுக்கு மேபி கேட்டிருப்பீங்களா இல்லையா தெரியாது. அதில் ஒரு சில விஷயத்தை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 3 விஷயம் எடுத்துக்கலாம், பாயிண்ட் கணக்கு போடாமல் ஒரு விஷயம், அதுக்கு மேலே வந்தால் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்னை யாரும் கூப்பிடுறாங்க, வாப்பா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், போகிறேன், கேட்குறேன். ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, 1 லட்ச ரூபா போட கேபிட்டலு, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குது, இதை வாங்கலாம், இதை வாங்கிட்டா நமக்கு வந்து ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் வந்து நம்ம போட்ட முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது ரியாலிட்டியை விரும்புகிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ கம்ப்ளீட் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஞாபகமாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த 1 லட்ச ரூபா வந்து ஆகும், ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம், வாங்கி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ஒரு 3 மாதத்தில் வந்து நம்ம போட்ட முதல்லாம் வந்து ரிட்டர்ன் எடுத்துலாம். ஸோ நமக்கு வந்து சேஃப், அதுக்கப்புறம் வர்றதுலாம் நமக்கு லாபம் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகேப்பா இந்த 1 லட்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவோம் அந்த பிஸ்னஸில். சரி நானே இறங்கிடுவேன்னா என்ன சொல்லுவேன், சரிப்பா அந்த 1 லட்ச ரூபா போட்டேன், சப்போஸ் வரலைன்னா என்ன பண்ண, எப்படி வரும் அது, என்ன யாராச்சும் பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி, எங்கேயாச்சும் இந்த பிஸ்னஸ் நான் எங்கேயும் பார்க்கல, நான் ஒன்றும் அது வரலாம், அது எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது அது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கேட்போம், நான் கேட்பேன். இப்போ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலை எனக்கு அவங்க, இல்லை இந்த ஊரில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க, இதை வாங்கி விற்றுருக்காங்க, இதில் இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, நான் அதில் ஒரு ப்ரூஃப் காமிச்சா தான் நான் நம்ப முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், கேபிட்டல் வந்து அதில் போட்டு நான் அந்த கேபிட்டல் நான் ப்ராடக்ட் வாங்கி பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இறங்குவேன். எல்லாருமே நானும் இல்லை நீங்களும் இல்லை, எல்லாருமே ஒரு பிஸ்னஸை நம்பி முதல் போடணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து நம்ம பிஸ்னஸ் இறங்குவோம். ஆனால் இந்த ட்ரேடிங் ஃபீல்டுலன்னா இதெல்லாம் எதையும் விசாரிக்கிறது இல்லை. நான் கற்றுக்கிட்டது இது நானும் விசாரிக்கல. அதாவது நான் யோகியன், நான் வந்து அப்படியே டைரெக்டாக பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எந்த வீடியோ நான் சொன்னதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த 7 இயர்ஸ் வீடியோ போய் பாருங்கள். அதாவது 2007 நான் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்தை தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ அதில் ஒரு சில விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், அதனால் சரி ஞாபகம் வர சொல்ல அந்த வீடியோ லிங்க் பண்ணி உங்களுக்கு அதையும் சேர்த்து பாருங்கள், இதையும் பாருங்கன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம என்ன கையில் பணம் இருக்குது, அதாவது கேஷ் நோட்டு கையில் பணம் இருக்குது, ஜோபில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோம், அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஜோபிலேருந்து பணத்தை எடுக்க மாட்டோம். என் நம்பிக்கை அது எப்படின்னா புரியாமல் நம்ம எப்படி எடுப்போம். சப்போஸ் எல்லாரையும் காமிச்சு, இல்லைப்பா இந்த ஊரில் இப்படி சம்பாதிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அதெல்லாம் காமிச்சு
உங்களுக்கு ஓரளவுக்கு மனசு வந்தால் கூட என்ன பண்ணுங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் பணம் கொடுக்க சொல்ல ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ இந்த பணம் போடுறோமே, இது என்னன்னு தெரியல, இது பிஸ்னஸ் வருமா இல்லையான்னு தெரியல, இதில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நமக்கு அப்படின்ற ஒரு அச்சம் வரும் நமக்கு. எப்பேற்பட்டவங்களுக்கும் அந்த பணத்தை கையால் சொல்ல வந்து அந்த பதட்டம் வரும். இந்த பணத்தில் இந்த போட்ட முதல்ல நமக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட சேவிங் பணமாச்சு, இது நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகுமே, இதெல்லாம் யோசனை பண்ணுவோம் நம்ம. ஆனால் இந்த ட்ரேடிங்கில் அதெல்லாம் யோசனை பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, இது நம்பர் 1 மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எதையும் தீர்மானிக்காமல் எதையும் விசாரிக்காமல் ஒரு இறங்குற ஃபீல்டு அப்படின்னா ஷேர் மார்க்கெட். சரி, ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மிஸ்டேக் பாருங்கள். சரிப்பா அந்த 1 லட்சம் போட்டு 1 லேக் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்க, ஏதோ அந்த ப்ராடக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அந்த ப்ராடக்ட் சரியாக பண்ண போய் லாஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், அந்த பிஸ்னஸ்ஸு சரியாக ஓடலை. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, அந்த பிஸ்னஸ் நீங்கள் உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அந்த பிஸ்னஸ் ஓடலை, அதில் ஏதோ எதிர்பாராத விதமாக உங்களுடைய பணம் வந்து போயிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போது திரும்பவும் இன்னொரு ஊரில் வந்து சேம் அதே பிஸ்னஸை சொல்கிறாரு வேற ஒருத்தர். ஏன்பா இது சூப்பர் பிஸ்னஸ்ப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி லாபம் வரும் அப்படி லாபம் வரும் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக டிஸ்க்ளைமர்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது சார், போன பணம் போயிடுச்சு, உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுங்க, சேஃப்டிக்கு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடா போடா திட்ட மாட்டிங்களா அவனை? இது மாதிரி தான் நம்பி நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி தான் ஒருத்தன் வந்தான், என்கிட்ட சொன்னான், நானும் பணத்தை போட்டேன், கடைசியில் என் கதி என்னான்னு தெரியும், அப்படியே போயிடு, மரியாதையே போயிடு, அப்புறம் வாயில் என்ன வந்துட போகுது, கொஞ்சம் அசிங்கமாக சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுவீங்க. அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டிங்களா? ஓகேங்களா? ஆனால் இந்த ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னா, இவங்களாம் மேற்கொண்டு தேடுவாங்க, அடுத்து வேறு எங்கன்னா போய் வேறு ஒரு யூடியூப் பார்ப்பாங்க, அந்த யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் கொஞ்சம் பணம் போடுவாங்க, அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்வாங்க. அதுக்கு என்ன ஆகும்? ரிசல்ட்டு என்ன கூட உங்களுக்கே தெரியாது. இங்கே பாருங்கள், ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சொன்னேங்க, இப்போ வந்து ஏற்கனவே 1 லட்சம் போட்டோமா நான், போன மாதம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறீங்க. அவன் என்ன சொல்கிறான், ஏன்பா அந்த ப்ராடக்ட் வேறு ப்ராடக்ட்டு நீங்கள் தெரியாமல் அந்த பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த உங்களுக்கு சரியாக உங்களுக்கு கையால் வரல, அது உங்களுக்கு சரியாக அதை வரல, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படி கிடையாது, இது டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஏற்கனவே லாஸ் ஆகிடுச்சு இல்லையா, அந்த லாஸும் சரியாயிடும், அப்புறம் இதுலேயும் நீங்கள் கொடி கட்டி பரப்பீங்க. இந்த 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பணம், அந்த போன அப்படியே மாதம் ஒரு 50,000 வந்துகிட்டே இருக்கும். இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ரெண்டாவது வரவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்புவீங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதே தான் இந்த ட்ரேடிங்கில் என்னென்னா, செகண்ட் ஆப்ஷனில் வந்து தைரியமாக இறங்கிடுவாங்க. ட்ரேடிங்கில் என்னென்னா, 2வது டைம் 3வது டைம் இல்லை, நீங்கள் எத்தனை டைமு யாராச்சும் ஒரு புது யூடியூப் சேனலில் புது ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசிகிட்டு இருக்காங்களோ, சடனாக போய்ட்டு எங்கள் கையில் பணம் இல்லைனா கூட கடன் வாங்கியாவது போடுவாங்க ட்ரேடிங்கில். ஆனால் இந்த பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் கிடையாதுப்பா, என்கிட்ட 10 பைசா கிடையாது, பசங்களுக்கு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு காசு கிடையாது, தங்கச்சி கல்யாணம், ஏதோ செலவு நிறைய கமிட்மெண்ட் இருக்கப்போ என்னால் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நியூட்ரல் ஆகிடுவாங்க. ஆனால் ட்ரேடிங்கில் என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு கடன் வாங்கியாச்சும் இன்னொரு டைம் 2வது டைம் 3வது டைம் ட்ரை பண்ணுவாங்க. நான் அந்த ஃபீல்டு தாண்டி வந்தேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாங்கள் பிரித்து பேசவில்லை, எல்லாம் நம்மளாம் மனுஷங்க தான் எல்லாருமே. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வான வலி, ஒருத்தருக்கு எனக்கு வலி ஆச்சுன்னா உங்களுக்கு வலி இல்லைன்னு அர்த்தமா? எல்லாருக்கும் பெயின் ஒன்று தான். ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா சிரிப்பாங்க, அட போட ஏதோ சொல்லிட்டு இருக்கான், கதை பேசிகிட்டு இருக்கான் இருந்தாலும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஜோனை தாண்டி வந்தவங்களுக்கு அந்த பெயின் புரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஷேரும் பண்ணுவாங்க. அந்த வலி தெரிஞ்சவங்க. வலி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்ப்பாங்க. அதாவது நான் சொன்னேன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோவை போய் பார்ப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நான் 2வது பண்ண மிஸ்டேக். நல்லா கவனிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு எதையும் தீர விசாரிக்காமல் போயிடுது. 2வது என்ன அப்படின்னா, சரி லாஸ் ஆகிடுச்சுப்பா, அதுக்கப்புறம் வந்து வெளியே வரும்னு சொன்னீங்களா, அந்த லாஸை வெளியே வர முடியாமல் மேற்கொண்டு அதிகமான பணத்தை வந்து கையாளினது வந்து 2வது பெரிய மிஸ்டேக். 3வது என்ன அப்படின்னா, சரி நம்ம ட்ரேடிங்க்கு வந்துடலாம். எக்ஸாம்பிளில் வெளியே வேணாம், நம்ம ட்ரேடிங்க்கு வந்துடலாம். ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரேடு எடுத்த உடனே ஏன் எடுத்தேன்னு தெரியாது. உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன், நம்ம லாஸ்ட் வீக்கில் கூட ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன்.
ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடு ஏன் எடுத்துனே தெரியாது, அதாவது ஒன்றுமே புரியாது. பை ஆர்டர் போட்டுட்ருப்பேன், ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா பை ஆர்டர் போட்டுருப்பேன். ஏன் போட்டேன், அதாவது நல்லா கவனிங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பதட்டம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அது பதட்டத்திலேயே வந்து ட்ரேடிங் இருப்பேன். அந்த பதட்டத்திலேயே வந்து ஒரு பை ஆர்டர் போட்டுருவேன். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் மேலே போகிற மாதிரி தோணுது, இல்லை கீழே வரா மாதிரி தோணுது, பை ஆர்டர் போட்டுருவேன். பை ஆர்டர் போட்டுட்டுக்கப்புறம் சரி ஏன் அந்த பக்கம் பை பண்ணோம், போகுமா இல்லையா, அது மேபி உண்மையிலே ப்ராஃபிட் போகலாம். நான் போகிறத பற்றி சொல்ல வரல, நல்லா கவனிச்சிங்க. அது ப்ராஃபிட் போதோ இல்லையோ தெரியாது, நஷ்டம் வந்தோ இல்லையோ தெரியாது. ஆனால் ஏன் ட்ரேடிங் எடுத்துனே தெரியாத பை ஆர்டர் போட்டுட்டு நகத்தை கடிச்சிட்டு உக்காந்துருக்குது, டக்கு டக்குன்னு பதட்டம் அடிச்சிட்டு இருக்கோம். வீட்டில் சாப்பிட கூப்பிடுவாங்க, இப்போ அப்புறம் வரப்போ அப்படின்வேன். இல்லை யாரா சொந்தக்காரங்க வருவாங்க, இல்லை நான் வரல அப்படின்வேன். அதாவது நம்மளோட டோட்டல் மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் பண்ணிவிடும். அப்போது நம்ம பணத்துக்கு பணமும் போய் நம்ம உடல்நிலையும் கெடுத்துட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. அது ரொம்ப யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு ட்ரேடிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி தான் கிடைக்குமே. எது இந்த 6 மணி நேரத்தில் 3 என்ட்ரி தான் கிடைக்குமே. ஆனால் நம்ம நினைக்கிறாங்கன்னா எப்பவுமே ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒன்றும் உள்ளே போகணும், இல்லை வெளியே வரணும், உள்ளே போனோம் வெளியே வரணும், உள்ளே போனோம் வெளியே வரும், பை அண்ட் செல், செல் அண்ட் பை, செல் அண்ட் பை, பை அண்ட் செல், இதையே பண்ணிகிட்டே இருக்கணும்னு வந்து நம்ம மனசு சொல்லும் அந்த இடத்துல. இதுக்கு நான் அடிக்ஷன் ஆகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட் அந்த டைமில். 2012 வந்து 2011-12 அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ட்ரேடிங் ஏன் போடுறீங்க, ப்ராப்பர் செட்டப். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செட்டப் இருக்குது உங்ககிட்ட இருக்குதுங்களா. நீங்கள் ஏதோ யூடியூப் பார்த்தீங்கப்பா, நான் வேணான்னு சொல்ல வரல, என்னோட யூடியூப் சேனல் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கும், நீங்கள் வேணுமா போய் பார்த்துங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பிரகாரம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வரும். 10 மணிக்கு வருதா, 11 மணிக்கு வருதா, 12 மணிக்கு வருதா, 12:30 மணிக்கு வருதா, 1 மணிக்கா, 2 மணிக்கா, எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியாது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வரல நீ சும்மா தானே இருக்கணும். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி 1 மணி வரையிலும் பார்த்தீங்க சார், அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவும் வரல, நானாக ஒன்று முயற்சி பண்ண மேலே போகணும்னு தெரிஞ்சு பை பண்ணிட்டேன், இல்லை நானாக எனக்கு தோணுச்சு சேல் பண்ணிட்டேன் அப்படின்றது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஒத்துக்கல. அப்போ வேறு எதை தேடுறீங்க? அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, சரியாக செட் ஆகலை அப்படின்னா அப்போ எதுக்காக நீங்கள் வேறு யூடியூப் சேனலில் வேறு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறீங்க? எந்த யூடியூப் சேனலில் எந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலும் நீங்கள் அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரியாலிட்டி. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி போனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களால் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண மாட்டீங்க. இது 100% எழுதி வச்சுங்க. நீங்கள் அது வரல லாபம் வராது உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு லாபம் வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணால் உங்களுக்கு எப்படி லாபம் வரும்? புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்தால் கீழே வரும்னு ஷேர் பண்ணியிருக்கோம் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருங்க, இப்போ இந்த இதில் வந்து ப்ரைஸ் ப்ரைஷன் கே பண்ண, இந்த இதில் கீழே கட்டாச்சுன்னா சேல் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், 2 லெவல் கொடுக்குறேன், ப்ரைஸ் கே வருது. ஸோ இன்றைக்கி நான் இந்த இடத்துல பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரே நாள் வந்துச்சுங்களா. கிட்டத்தட்ட இதுக்கு நான் 15 வருஷம் செலவிட்டிருக்கேன். 15 இயர்ஸ், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இதுக்கு வந்து 15 இயர்ஸ். ஸோ இந்த லெவல் வந்துச்சு, 2வது லெவல் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ட்ரி எங்கே கிடச்சி, ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடச்சிருக்கு எனக்கு, வேறு என்ட்ரியே கிடைக்கல எனக்கு. சப்போஸ் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சா 2வது என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு, எங்கே கிடச்சிருக்கு, எத்தனை கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் கழிச்சு 2வது என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரிங்க 2வது என்ட்ரிங்க, அதுக்குள்ளே மிடில் எனக்கு என்ட்ரியே கிடைக்கல. இந்த ஜோனில் எனக்கு என்ட்ரியே கிடையாது எனக்கு. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு என்ட்ரியே கிடையாது. எனக்கு கிடச்சது டே 2 என்ட்ரி தான். ஸோ இந்த 2 என்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு, வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் என்ட்ரி எக்ஸிட், எங்கே இறங்கணும், எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் தெரியாத டைமில் ட்ரேட் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3வது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் தாண்டி வந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து யாராச்சும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் எந்த ஜோனில் இருக்கிறீங்க வெளியே வாங்க, உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து லாஸ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறது என்னுடைய மெயின் கான்செப்ட். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாதது. அட்லீஸ்ட் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிங்க. உங்கள் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலியை சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சார்ட் ரீடிங் பற்றி விஷயம், ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், அதாவது என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து 45 days வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா இருந்தால் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் சார் என்ன அப்படின்றத வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க, சார் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் லாஸ் ரிகவர் பண்ண போகிறேன், எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸ் ரிகவர் பண்ண போகிறேன், அதனால் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஏன் அப்படின்னா
உங்கள் மனசில் கற்றுக்கணுன்ற எண்ணத்தை விட லாஸ் ரிகவர் பண்ணணுன்ற எண்ணம் வந்து மேலோங்கி நிற்கும். அப்போ நீங்கள் கற்றுக்க வர சொல்ல என்ன ஆகுனா நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க, லாஸ் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ் ரிகவர் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணாதீங்க. இல்லை சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முழுக்க நான் எனக்கு 6 மாதம் வந்து இதுக்குன்னு ஒதுக்கிறேன் நான், இல்லை 3 மாதம் இதுக்குன்னு ஒதுக்கிறேன் நான் இப்போ நான் ட்ரேடிங் கற்றுக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் முதல்ல கற்றுக்கணுன்ற ஆர்வம் யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் வேணும், எனக்கு வந்து மணி மேக்கிங் பண்ணணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வேண்டாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.